வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் டெய்லி சீரீஸில் முக்கியமான 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் கேள்வி பார்த்தோம்னா, ஹூ இஸ் த லீகல் அட்வைசர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் ப்ரொவைடட் பை தி கான்ஸ்டியூஷன்? ஸோ லீகல் அட்வைசர் அப்படின்னு நம்ம வந்துட்டாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது அட்வொகேட் ஜென்ரல். அட்வொகேட் ஜென்ரல் எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் ஆகிறாருன்னு பார்த்தோம்னா, ஆர்டிக்கல் 165 165 படி அட்வொகேட் ஜெனரலோட அப்பாயின்மெண்ட் இருக்கும். விச் மெட்டல் இஸ் த ஹெவியஸ்ட் மெட்டல்? ஸோ கெமிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெவியஸ்ட் இது, லைட் வெயிட் இது, அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குது, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹெவியஸ்ட் மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்மியம். ஆஸ்மியம் தான் வந்து ஹெவியஸ்ட் மெட்டல். ஆன் விச் ரிவர் இண்டோ பாகிஸ்தான் பகலிகர் ப்ராஜெக்ட் லொக்கேட்டட்? ஸோ பகலிகர் ப்ராஜெக்ட் வந்து எந்த ரிவரில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா செனாப் ரிவர். அண்டு இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க ரம்பன் டிஸ்ட்ரிக் ஜம்மு அண்ட் காஷ்மீர். கிளியர்? விச் கண்ட்ரி இஸ் a லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் யுரேனியம்? யுரேனியம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா கஜகஸ்தான். கஜகஸ்தானில் தான் வந்து யுரேனியம் வந்து நியூக்ளியர் ஃபியூவல். இது வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு எலிமெண்ட். ஓகேங்களா? நியூக்ளியர் ஃபியூவலில் ப்ளூட்டோனியமும் யூஸ் பண்ணுவோம், பட் யுரேனியம் தான் அது அதிகமான நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல் எலிமெண்ட். இன் விச் வேதா த ஃபேமஸ் வேதிக் சேயிங் வார் பிகின்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் மென்? ஸோ எல்லாரோட போருமே ஒரு மனிதரோட ஆசைகள் அப்புறம் அவங்களோட தேவைகள் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளார நடக்கிற ஒரு சண்டை தான். அதை வந்து வேதிக் சேயிங்கில் வார் பிகின் இன் த மைண்ட் ஆஃப் மென் எந்த வேதாவில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதர்வண வேதா. ஹூ அப்பாயிண்ட்ஸ் தி கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்? ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட். அண்டு இப்போ ஃபஸ்ட்டு லிeutenant கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா ஜிசி மர்மு, ஃபஸ்ட்டு லிeutenant கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ட் டு எ பர்சன் த்ரூ காமா ரேஸ் இஸ் மெஷர்டு பை விச் யூனிட்? ஸோ காமா ரேஸுங்கிறது வந்து ரேடியோ ஆக்டிவ், அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வேலை செய்கிறாங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சு கண்டிப்பாக இருக்கும். அந்த கதிர்வீச்சு வந்து காமா ரேஸ் மூலிமா தான் நடக்கும். அந்த காமா ரேஸ் ஒரு பர்சனுக்குள்ளார என்ட்ராகுது அப்படின்னா அதை எது வச்சு மெஷர் பண்ணுவாங்க, எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ராஞ்சன்ட் மூலிமா தான் வந்து ஒவ்வொரு ரேடியோ ஆக்டிவிட்டியுமே வந்து மெஷர் பண்ணுவாங்க. இன் விச் 5-year பிளான் த க்ரோத் ரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இஸ் நெகட்டிவ்? ஸோ நம்ம ஒவ்வொரு 5-year பிளான்லையுமே வந்து அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆகட்டும், ஒவ்வொரு 5-year பிளானுமே ஒரு சில இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அந்த முக்கியத்துவம் காரணமாக மற்ற செக்டார் அடிபடுறதுனா சில 5-year பிளான்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் நெகட்டிவில் போனது, எதிர்பார்த்ததை விட ரொம்ப நெகட்டிவாக போனது எந்த 5-year பிளான்னு பார்த்தோம்னா தேர்டு 5-year பிளானில் தான் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனே வந்து நெகட்டிவ் ரேட்டில் போயிட்டு இருந்துச்சு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் தி சன்? ஸோ மில்லியன் கிலோமீட்டரில் எர்த் அண்ட் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 149 கிலோமீட்டர். 149 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். Among the East Asian countries, which one has the highest level of urbanization? அர்பனைசேஷனுங்கிறது வந்து ரூரல் ஏரியா இல்லாமல் எல்லாமே வந்து அர்பனாக மாறிட்டு வர்றது அப்படிங்கிறது தான். ஆனால் இது ஹையஸ்ட் ரேட்டில் அதிகமான அர்பன் பாப்புலேஷன் வந்து ஹையஸ்ட் ரேட்டில் எந்த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர். சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட் ஆர் enshrined in the constitution in which article? ஸோ சிட்டிசன்ஷிப் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் வருதுன்னு பார்த்தோம்னா பார்ட் 2 ஆர்டிக்கல் 5 to 11. இந்த ஆர்டிக்கல் 5 to 11 தான் வந்து கான்ஸ்டியூஷனில் சிட்டிசன்ஷிப் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் எலிமெண்ட் ஹேஸ் தி லோயஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி? எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா மெர்க்குரி. இதுவே ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்த்தோம்னா குளோரினில் highest electron affinity, lowest electron affinity mercury.
in which 5-year plan preference was given to the weaker section of the society. weaker section of the society க்கு எந்த 5-year planல முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா 5th 5-year plan. 5th 5-year plan. Sisunga dynasty was destroyed by which Mahajanapatha? ஸோ மகாஜனபதாங்கிறது வந்து எல்லா டைனாஸ்டிக்கும் முன்னாடி இருந்தது. அந்த டைனாஸ்டி மூலிமா சிசுங்கா டைனாஸ்டி வந்து அழிக்கப்பட்டது. அதுக்கு யார் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவந்தி கிங்டம். Under which article of the constitution the cultural and educational rights granted? ஸோ எந்த ஆர்டிகல் அடிப்படையில் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 29 and 30. ஆர்டிக்கல் 29 and 30. ஸோ எல்லா ஆர்டிக்கலும் நம்ம ஞாபகம் வச்சுக்க ரொம்ப முடியாது. பட் 1லேருந்து 50 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர்ற ஆர்டிக்கல் எல்லாமே எந்தெந்த ஆர்டிக்கல் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Which field is used to produce deflection in the television picture tube? ஸோ பிக்சர் டியூப்பில் ரேஸ் வந்து ரேஸ் வந்து ஃபாலோ ஆகுதுன்னா அதை டிஃப்ளெக்ட் ஆகாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஃபீல்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், எதர் மேக்னெட்டிக் ஃபீல்டா இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டான்னு கேட்பாங்க. அதுக்கு பிக்சர் டியூப்பை பொறுத்த வரைக்கும், டெலிவிஷனில் யூஸ் பண்ணுற பிக்சர் டியூப் பொறுத்த வரைக்கும் டிஃப்ளெக்ஷனை மெயின்டைன் பண்ணுறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. வாட் டு தி அஜந்தா பெயிண்டிங் டிசிபேட்? ஸோ அஜந்தா பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஜட்டகா டேல்ஸ் தான். ஸோ புத்திசமில் நம்ம பார்த்துருப்போம். ஜட்டகாங்கிறது வந்து புத்தரோட ப்ரீவியஸ் பர்த்தை பற்றி குறிக்கிறது தான். புத்தர் வந்து ப்ரீவியஸ் பர்த்தில் ஹியூமன், அனிமல் ஃபார்ம், இந்த மாதிரி என்னென்ன ஃபார்ம்லலாம் பிறந்திருக்காரு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் வந்து ஜட்டகா டேல் அப்படிமோ. இந்த ஜட்டகா டேல்ஸ் பற்றி அஜந்தா பெயிண்டிங்ஸில் குறிப்பிடுறாங்க. டாக்டர் எம்.எஸ். சுப்புலட்சுமி ஹேஸ் த டிஸ்டிங்ஸ்ட் herself in which field? ஸோ சுப்புலட்சுமி எந்த ஃபீல்டில் சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு இந்தியன் கர்நாடிக் சிங்கர். which forest area is dominant in hunting and gathering? ஸோ வேட்டையாடுறதுக்கு அதிகமான வேட்டை எங்கே நடக்குது, எந்த ஃபாரஸ்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜனில் தான் வந்து அதிகமான வேட்டைகளும் அதிகமாக மக்கள் வாழ்கிறதும் நம்ம காணப்படலாம். விச் குப்தா ரூலர் டிஃபீட்டட் தி ஹூனா ரூலர் அண்ட் மிகிரகுலா ரூலர்? எந்த குப்தா ரூலர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யசோதர்மன் தான் வந்து ஹூனா ரூலர் அண்ட் மிகிர்குலா ரூலரை டெஸ்ட்ராய் பண்ணவர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.